ஹல்லேலூயா. அப்படியே ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் இந்த அருமையான விசேஷித்த இந்த உபவாச கூட்டத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கவும், தேவ சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றவும் கர்த்தர் நமக்கு நல்ல பாக்கியத்தை தந்தாரே. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். வருஷத்தினுடைய துவக்கத்தில், ஒரு புதிய ஆண்டினுடைய துவக்கத்தில் வந்து நிற்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை தருவதற்கு நீர் போதுமானவர். நீர் எங்களோடு இடைப்படுவீராக. ஒரு மனித சத்தத்தை கேட்பதற்காக இந்த இடத்துக்கு நாங்கள் வரலப்பா. உங்கள் சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். உங்கள் சத்தத்தை நீர் தொனிக்க பண்ணுவீராக. உங்களுடைய வார்த்தை வல்லமை நிறைந்தது. உங்கள் வார்த்தைக்கு அதிக சக்தி உண்டு. உங்கள் வார்த்தை வெறுமனே திரும்புவதில்லை. உங்கள் வார்த்தை குணமாக்கும். உங்கள் வார்த்தை உயிர்ப்பிக்கும். வார்த்தை உம்முடையது. ஆண்டவரே, கடமையை செய்ய வந்திருக்கிறேன். அப்பிரயோஜனமான மனிதன். ஆண்டவரே, கடமையை நிறைவேற்றும் பொழுது உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். கர்த்தர் அற்புதம் செய்வீராக. எங்களுக்கு வேண்டிய மன்னாவை நீர் அருள் செய்ய ஜெபிக்கிறேன். எல்லா உள்ளங்களும் திறக்கப்படட்டும். எல்லா இருதய கதவுகளும் திறக்கப்படட்டும். எங்கள் செவிகளில் ஒரு முறை கூட விருத்த சேதனம் உண்டாகட்டும். ஆண்டவரே, நீர் பேசும். நாங்கள் கேட்கிறோம். அது அந்த மெல்லிய சத்தமாக இருக்கட்டும். நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உண்மையாலுமே இவ்வளவுதான் சத்தம் வருமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். முதலாவதாக உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பு வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு புதிய வருஷத்துல உங்களை பார்ப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு தேவன் கொடுத்த நல்ல சுலாக்கியத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். எனக்கு முன்னாடி அறிமுகப்படுத்தும் பொழுது அருமையான ஐயா அவர்கள் ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி அறிமுகப்படுத்தினார்கள். அவர்கள் உள்ளத்துல கர்த்தர் போட்ட வார்த்தையை நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்தாங்க. நினைத்தருளும். அவர் நினைச்சா போதும். அவர் நினைச்சாலே ஆசீர்வாதம் தான். ஆமா, பைபிள்ல எங்கெங்க ஆண்டவர் நினைச்சாரோ, நினைச்சவங்களை கைவிட்டதே கிடையாது. நோவாவையும் அவன் குடும்பத்தை நினைச்சாரு, ஆசீர்வதித்தார். ஆமே, ஹல்லேலூயா. ராகேலை நினைத்தார். நிறைய நினைத்தார் நினைத்தார் நினைத்தார். நினைச்சா போதும். நம்ம ஆண்டவர் நினைச்சாலே போதும், ஆசீர்வாதம் தான். இந்த புது வருஷத்துல அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை, வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நமக்கு இந்த வருஷத்துல ஆரம்பத்திலே நிறைய வாக்கு தத்தங்கள் கிடைச்சிருக்கும். ஆமா, சபையில ஆண்டவர் வாக்கு தத்தங்களை தந்திருப்பார். தனிநபர்களுக்கு வாக்கு தத்தங்களை தந்திருப்பார். குடும்பத்துக்கு வாக்கு தத்தங்களை தந்திருப்பார். அதெல்லாம் நம்ம பிடிச்சிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா சபைகளுக்கு முக்கியமான தரிசனங்களை கர்த்தர் தந்திருப்பார். இந்த ஆண்டு பெலத்தின் ஆண்டு, இந்த ஆண்டு பெருக்கத்தின் ஆண்டு, இந்த ஆண்டு நன்மையின் ஆண்டு, இப்படி நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம எல்லாரும் பல திருச்சபைகள் இருந்து வந்திருக்கிறோம். நம்ம ஒன்று பிடிச்சிருப்போம். இந்த ஆண்டு எங்க சபைக்கு பலமுள்ள ஆண்டு. என்ன 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் ஒரு பாஸ்டர்கிட்ட பேசினேன். டைரி போட்டாங்க. அந்த டைரியில ராஜபாண்டிக்கு என்ன ஆண்டு போடணும்னு கேட்டாரு. எனக்கு திடீர்னு சொல்ல தெரியல. அப்ப அவரே சொன்னாரு, பெலத்தின் ஆண்டு போட்டுருமான்ட்டு. போடுங்க பாஸ்டர். அந்த ஆண்டு பெலத்தின் ஆண்டாக இருந்தது. அந்த ஆண்டு ஆசீர்வாதமாக இருந்தது. ஊழியக்காரர்கள் நமக்கு சொல்லுகிற அந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு தேவையாக இருக்கிறது. இந்த கால வேளையில நானும் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை உங்க நடுவில் சொல்லணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபித்த பொழுது கர்த்தர் ஒரு வசனத்தை காண்பித்தார். அந்த வார்த்தையை இந்த பகல் வேளையிலே சொல்லி இணைந்து ஜெபிக்க இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 126 சங்கீதம் 5-6 வசனங்களை இணைந்து முதலாவதாக நம்ம வாசிக்க இருக்கிறோம். 126 சங்கீதம் 5-6 வசனங்கள் எல்லாம் சேர்ந்து வாசித்துடலாம். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பிரத்தோடே அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிக்கட்டுகளை சுமந்து கொண்டு கெம்பிரத்தோடு திரும்பி வருவான். ஹல்லேலூயா. இந்த வருஷம் நல்ல ஒரு அறுப்பின் வருஷமாய் மாறட்டுமே. ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ஒரு அறுவடையின் ஆண்டாக இந்த ஆண்டை மாறச் செய்வாராக. எத்தனை பேர் இந்த கால வேளையில என் கூட சேர்ந்து வலதுகரத்தை உயர்த்தி சொல்ல போறீங்க, இந்த ஆண்டு அறுவடையின் ஆண்டு. ஹல்லேலூயா. அறுவடைனா நல்ல இன்கம், வரவு, நல்ல செழிப்பு, நல்ல ஆசீர்வாதம். இந்த வருஷத்துல எல்லா சபைகளுக்கும் நல்ல பெருக்கம் உண்டாகட்டும். எல்லா குடும்பங்களுக்கும் நல்ல பெருக்கம் உண்டாகட்டும். எல்லா ஊழியர்களுக்கும் நல்ல பெருக்கம் உண்டாகட்டும். நம்ம குடும்பங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற நல்ல அறுவடை
நல்ல பெருக்கம், நல்ல செழிப்பு உண்டாகட்டும் சொல்லி இந்த காலவெளியிலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். எங்களை பெருக பண்ணுகிற தேவன் அவர். ஒருவேளை விதைப்பு கண்ணீரோடு இருக்கலாம், அறுப்பு மகிழ்ச்சியோடு இருக்கும். நாம் அநேக நேரங்கள்ல விதைப்போம், விதைக்கும் பொழுது கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். எந்த ஒரு விவசாயிய எடுத்து பாருங்க, விதைக்கிற காலம் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். எந்த ஒரு ஊழியக்காரரை எடுத்து பாருங்க, சபை ஆரம்ப காலம், விதைப்பின் காலம் கொஞ்சம் கடுமையாகத்தான் இருக்கும். கொஞ்சம் கடினம் தான், கொஞ்சம் கண்ணீர் தான். ஆனால் அறுவடையின் காலங்களை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியின் காலங்களாய் மாறுகிறது. இந்த ஆண்டு நம்முடைய தென்காசிக்கு, நம்முடைய தமிழ்நாட்டுக்கு, நம்முடைய தேசத்திற்கு கர்த்தர் நல்ல அறுவடையின் காலமாக மாற்ற போகிறார். ஊழியங்களுக்கு நல்ல அறுவடையின் நாட்களை கர்த்தர் தரப்போகிறார். ஊழியர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இந்த வருஷம் எதிர்பாராத அறுவடையின் நாட்களை தரவே போகிறார். கொஞ்சம் விதைக்கிறோம், அதிகமாக அறுவடை செய்வோம். சேர்ந்து சொல்ல போறோம், கொஞ்சம் விதைக்கிறோம், அறுவடை அதிகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அறுப்பு மிகுதி, அறுப்பு மிகுதி. இந்த வருஷம் கர்த்தர் மறுபடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்கள் வாழ்க்கையில் நல்ல அறுவடைகளை பார்ப்பீர்கள், நல்ல பலனை காண்பீர்கள், நல்ல கனிகளை பார்ப்பீர்கள். பெருக்கம் உண்டாகட்டும். இந்த வருஷம் ஜெபிக்கிறவர்கள், கண்ணீர் வடிக்கிறவர்கள், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள், அவர்கள் வாழ்விலெல்லாம் நல்ல செழிப்பு உண்டாகட்டும், நல்ல பெருக்கம் உண்டாகட்டும். ஆமென். ஹல்லேலூயா. எப்பொழுதும் விதைக்கிறவர்களுக்கு அறுப்பின் மீது ஒரு நம்பிக்கை, விதைக்கிறவர்கள் அறுவடையின் மீது முழு நம்பிக்கை உடையவர்கள். விதைக்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு நாள் வருகிறது, நான் அறுவடை செய்ய போகிறேன். ஒரு எதிர்பார்ப்பு தான் விதைப்பு. விதைப்பு என்பது நஷ்டம் இல்லை, விதைப்பு என்பது லாபம். சொல்லுங்க, விதைப்பு என்பது நஷ்டம் இல்லை, விதைப்பு என்பது லாபம். எப்பொழுதும் விதைப்பு தான் ஒரு தரிசனத்தை பிறப்பிக்கிறது. விதைப்பு தான் நம்முடைய எல்கைகளை விரிவாக்குகிறது. விதைப்பு தான் பலனை அதிகரிக்கிறது. இந்த கால வேளையிலே நாம் அநேக நாட்களாக நான் விதைத்துக் கொண்டிருக்கிறேன், பெருசா அறுவடை ஒன்றும் பார்க்கல நினைச்சீங்கன்னா கர்த்தர் உங்ககிட்ட பேசப்பார். இல்லை, அறுவடை நிச்சயம், அறுவடை நிச்சயம். 2025ல அறுவடை நிச்சயம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷம் அறுவடை நிச்சயம், அறுவடை நிச்சயம். கர்த்தர் இந்த வருஷத்துல தொடக்கத்துல இருந்து பேசிக்கிட்ட ஒரு காரியம் என்னன்னா, இந்த வருஷம் சபைகளிலே அறுவடையை பெருக்க போகிறார். ஆமென். குடும்பங்களிலே அறுவடை தருகிறார், செழிப்பு உண்டாகுகிறது. ஏன்னா நாங்கள் விதைக்கிற விதைப்பின் மேல் எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. எங்கள் விதை ஒன்றும் பழுவாக இல்லை. நாங்கள் கண்ணீரோடு எந்தெந்த கிராமத்தில் விதைத்தோமோ, கண்ணீரோடு எந்தெந்த குடும்பத்தில் விதைத்தோமோ, எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு வசனத்தை சொல்லி விதைத்திருக்கிறோமோ, கண்ணீர்கள் எங்கெல்லாம் விதைக்கப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த வருஷத்துல அறுவடை பார்ப்பது நிச்சயம். ஹல்லேலூயா. அறுவடை பார்ப்பது நிச்சயம். இரத்த துளிகள் சிந்தின சீசர்கள் நின்ற இடங்களில் பூரா இன்றைக்கு அறுவடைகளை பார்க்கிறோமே. உங்கள் கண்ணீருக்கு ஆண்டவர் அறுவடையை தரமாட்டாரா? நிச்சயமாக சொல்லுகிறேன், இந்த வார்த்தைகள் உங்களை உயிர்ப்பிக்கட்டும், ஆவியில ஒரு புத்துணர்ச்சி தரட்டும். ஆண்டவரே, பல நாட்கள் கதவை அடைத்துக் கொண்டு கண்ணீரோடு விதைச்சிருக்கிறேன், பல நாட்கள் கிராமங்களில் சென்று கண்ணீரோடு விதைத்திருக்கிறேன். இந்த வருகிற ஆண்டிலே கர்த்தர் எங்களுக்கு ஒரு முழுமையான அறுவடையை தரப்போகிறீர். இத்தனை நாட்களும் பார்க்காத ஒரு பெரிய பெருக்கத்தை அள்ளி தூவும் விதையை கண்ணீரோடு அழுது கொண்டு விதைக்கிறவன் இந்த 2025ல விதைத்தவர்கள் அறுப்பார்கள். ஹல்லேலூயா. விதைச்சிருக்கிறேன் நீங்க யாராவது ஒருத்தர் மனசுல நினைச்சீங்கன்னா கர்த்தர் சொல்வார், உன்னை அறுவடை காண செய்ய போகிறேன். இந்த வருஷத்துல எந்த நாட்களும் இல்லாதபடி ஒரு பெரிய ஆத்மீக அறுவடையை கர்த்தர் தரத்தான் போகிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட எப்பொழுதும் ஆசீர்வாதம் குறைவதில்லை. அவர் கரங்களில் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அவர் எப்பொழுதும் உங்களுக்கு நன்மைகளை தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும், எங்கள் ஆண்டவர் கையில் எனக்கான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, எப்போ அறுவடை நடக்கும்னே தெரியாது, பெரிய அளவுல கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் இந்த 2025ல நிறைய சாட்சிகளை கேட்க வைக்க போகிறார். என்ன தெரியுமா, எங்க சபையில் ஒரு பெரிய பெருக்கத்தை கர்த்தர் தந்திருக்கிறார், எங்கள் குடும்பங்களில் ஒரு பெரிய பெருக்கத்தை கர்த்தர் தந்திருக்கிறார், எங்க வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் வரும்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல, ஆனா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லி நிச்சயமாக சாட்சிகளை கேட்க போகிறோம். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும், இந்த ஐக்கியத்தோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு போதகர்களுக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் தரப்போகிறார். ஆனா என்ன, விதைக்கணும். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. ஆனா விதைக்கணும். விதைக்கிற நேரம் ஆரம்பத்தில் சொன்ன கொஞ்சம் கடினமாக தெரியும். எப்பொழுதும் விதைப்பின் காலங்கள் நமக்கு ரொம்ப சாதகமாக இருப்பதில்லை, ஆனா விதைக்காமலும் இருப்பதில்லை.
ஆமென். விதைப்பின் காலங்கள் நமக்கு ரொம்ப சாதகத்தை தராது. அதை நாம் எண்ணிக்கொண்டு விதைக்காமல் இருப்பதில்லை. ஏனென்றால் காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை கவனிக்கிறவன் அறுக்க மாட்டான். சில நேரங்களில் விதைப்பிற்கான நேரத்தை நாம் தேடிக்கொண்டிருப்போம். நான் சொல்லட்டுமா, எல்லா நேரமும் விதைக்க முடியும். விதைப்பதற்கென்ற ஒரு மாதத்தை நாம் தேர்ந்தெடுக்க முடியாது. எல்லா நாளும் நம்முடைய வாழ்க்கையில் விதைப்பாக மாறட்டும், எல்லா நாளும் நம்முடைய வாழ்க்கையின் அறுவடையாக மாறட்டும். எல்லா நாட்களும் எல்லா வாரமும் நம்முடைய திருச்சபை விதைக்கிற திருச்சபையாக மாறட்டும். எல்லா வாரமும் நம்முடைய திருச்சபையிலே அறுவடைகள் பெருகட்டும். எல்லா இரவுகளும் நாம் படுக்கை அறையில் விதைக்கிறவர்களாய் மாறுவோம். எல்லா நாட்களும் ஆத்மீக அறுவடையை பார்ப்போம். இந்த 2025ஆம் ஆண்டிலே ஒருவேளை இப்படி நினைப்பீங்க, நான் அதிகமாய் விதைத்ததில்லை, இந்த வருஷம் ஒரு பொருத்தனையோடு போவோம், நான் நிறைய விதைக்கணும், சுவிசேஷத்தை விதைக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை விதைக்கணும், கர்த்தருக்காக என்னை விதைக்கணும், கர்த்தருக்காக என்னுடையவைகளை விதைக்கணும். அப்படி நாம் தீர்மானம் எடுக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுவார், இந்த வருஷம் நீ விதைக்க நினைச்ச, நான் உனக்கு அறுவடை தர நினைத்திருக்கிறேன். மறுபடியும் சொல்லுவோம், ஆண்டவர் நினைக்கிறார், இந்த வருஷம் உங்களை அறுவடைக்கு நேராக நடத்த போகிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் செய்ய போகிறார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே பார்க்கிறோம், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஆமென். மனுஷன் எதை விதைக்கிறானோ, இன்னும் கூட சொல்ல போனா அதையே அதிகமாக அறுப்பான். நான் எதை விதைக்கிறனோ, எதை என்னிலிருந்து நான் விதையாக அனுப்புகிறனோ, அதை திரும்ப அறுக்கிறவனாக மாறுவேன். இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டுக்கு சமாதானம் என்று சொல்லுங்கள். அவங்க ஏற்றுக்கொண்டா அந்த சமாதானம் அவர்களுக்கு, அவங்க ஏற்றுக்கொள்ளலையா அந்த சமாதானம் உங்களுக்கு. ஆமென் சொல்லுங்க. அது உங்களுக்கு அறுவடையாக, நீங்கள் விதைக்க தவற வேண்டாம். சமாதானத்தை கூறுங்கள், சுவிசேஷத்தை சொல்லுங்கள், வசனத்தை பிரசங்கியுங்கள், ஆத்துமாக்களை சந்தியுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு தருகிற தாளந்துகளை மக்களுக்காக, ஜனங்களுக்காக பிரயோஜனப்படுத்துங்கள். ஆண்டவர் சொல்லுவார், நீ விதைச்சிட்டே போ, ஒரு காலம் வரும், உனக்கான அறுவடையின் நாட்கள்ல நீங்கள் எதிர்பாராத விதத்திலே 100 மடங்கு ஆண்டவர் அறுவடையை தர போதுமானவராக இருக்கிறார். மறுபடியும் சொல்லுகிறேன், விதைக்கிற நாட்கள் ஒருவேளை கடினமாக இருக்கும், ஆனால் விதைக்க மறக்க வேண்டாம், விதைக்க மறக்க வேண்டாம். ஆதியாகமம் புத்தகம் 26ஆம் அதிகாரத்திலே ஈசாக்குடைய விதைப்பை குறித்து நாம் அங்கே பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடியால் அந்த வருஷத்தில், சொல்லுங்க, அந்த வருஷத்தில் 100 மடங்கு அவன் பலன் அடைந்தான். 100 மடங்கு பலன் அடைந்தான். 100 மடங்கு அறுவடையை அவன் பெற்றுக்கொண்டான். ஆண்டவர் இந்த கால வேளையிலே நம்மளோடு சொல்லுகிறார், உங்கள் விதைப்பு ஒன்றும் வீண் போவதில்லை. நீங்களே உங்களை பார்த்து சொல்லிக்கோங்க, என்னுடைய விதைப்பு ஒன்றும் வீண் போவதில்லை. நம்ம பல நேரங்களில் நினைக்கிறோம், பாஸ்டர் நிறைய தான் விதைக்கிறோம், ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், கண் விழிக்கிறோம், கொடுக்கிறோம், கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கிறோம். சில நேரங்கள் அறுவடை நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா கர்த்தர் நம்மளை விதைப்புக்கேற்ற அறுவடையை தராமல் விடுவதில்லை. அவர் யாருக்கும் கடன் படுவதில்லை. முதலாவதாக நாம் தீர்மானிக்க சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த வருஷத்திலே நீங்கள் ஒருவேளை 2024 2023 அப்படியே நீங்க போயிட்டு பாருங்க, நிறைய விதைச்சிருக்கிறோம் ஐயா, ஆனா நாங்கள் நினைத்தவாறு ஒரு அறுவடையை எங்களால் சந்திக்க முடியவில்லை. நிறைய விதைத்திருக்கிறோம், ஆனால் நாங்கள் நினைத்தவாறு அதிக அறுவடை எங்களால் பார்க்க முடியும். மாம்ச கண்களோடு பார்க்கும் பொழுது ஏதோ இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் சிலது நம்முடைய கைகளில் இல்லை என்பதற்காக நாம் விதைத்ததை அறுவடை செய்ய முடியலன்னு முடிவு பண்ணிடாதங்க. மறுபடியும் சொல்றேன், சில நேரங்களில் நான் நிறைய விதைத்திருக்கிறேன், ஒரு கிராமத்தில் போய் ஊழியம் செஞ்சிருக்கிறேன், ஆனால் நான் நினைத்தவாறு அங்கிருந்து ஆத்துமாக்கள் வரல. ஒரு மனிதருக்கு
தனிப்பட்ட முறையிலே அதிகமாக நேரம் செலவழித்து அவருக்கு சுவிசேஷம் சொல்லி இருக்கிறேன். ஒரு மனிதரை சந்தித்திருக்கிறேன். ஒரு வீட்டுக்காக பிரயாசப்பட்டிருக்கிறேன். ஆனால் நான் நினைத்தபடி அங்கிருந்த ஆத்துமாக்கள் வெளியிலே வரல, அல்லது நினைத்தபடி சபை பெருகலன்னா நாம உடனே முடிவு பண்ணிடக்கூடாது, ஆண்டவர் அறுவடையை தரலன்னு முடிவு பண்ணிடக்கூடாது. சந்தோஷம் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. எத்தனை பேர் இந்த கால வேளையிலே ஆண்டவர் ஒரு ஆவிக்குரிய அறுவடையை குறித்து என்னோடு பேசுவாராக, ஆவிக்குரிய ஒரு அறுவடையை குறித்து கர்த்தங்களோடு பேசட்டும் என்று சொல்லி நான் அந்த கால வேளை விசுவாசத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக நாம் நினைக்கிற அறுவடை வேறு, தேவன் தருகிற அறுவடை மிக மிக வித்தியாசமாகவும் சிறப்பானதாகவும் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. நாங்க நினைக்கிறோம் இந்த வாரம் ஒரு ஊழியத்திற்கு போயிட்டோம், அந்த ஊழியத்தின் நிமித்தமாக நமக்கு 2 ஆத்துமாக்கள் வந்தாதான் சிறப்புன்னு சொல்லி, அல்லது நாம நினைக்கிறோம் ஒரு 5000 ரூபாய் ஆண்டவருக்கு காணிக்க கொடுத்தாச்சு, அடுத்த வாரமே ஒரு 50,000 ரூபாய் எனக்கு வருமானம் வந்தாதான் நான் விதைத்தது சரி, அல்லது சரியான இடத்துல விதைத்தேன், சரியான நபரிடத்தில் விதைத்தேன் அப்படின்னு சொல்லி நாமவே முடிவு பண்ணிடுவோம். ஆனா அப்படி இல்லை. இந்த வருஷத்தின் தொடக்க நாட்களிலே வந்திருக்கிற நம்மளில் சிலருக்கு சில கேள்விகள் எப்போது வருவதுண்டு. செய்தி கொடுக்க ஆரம்பிக்கும் போது அல்லது வார்த்தைகளை கேட்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது கேள்விகள் நிறைய வரும். ஆண்டவரே இவ்வளவு பிரயாசப்பட்டேனே, ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு அறுவடை வரல, ஏன் இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வந்திருக்க கூடாதா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். லூக்கா 15:29. இங்கே பார்க்கிறோம், ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள். தெரிந்த சம்பவம், வேகமா சொல்லிடுறேன். ஒரு 1-2 விஷயங்களை சொல்லி நான் இந்த புதிய வருஷத்திலே உங்களை ஆசீர்வதிக்க, உங்களுக்குள் ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் கொடுக்க நான் வாஞ்சிக்கிறேன். தேவன் அப்படி செய்வாராக. ஒரு மனிதனுக்கு 2 குமாரர்கள், நல்ல வசதியான ஒரு குடும்பம், நிறைய சொத்துகள் ஆஸ்திகள் இருப்பதை அங்க பார்க்கிறோம். இளைய குமாரர் ஒரு நாள் தகப்பனிடம் வந்து, அப்பா என் சொத்தெல்லாம் எனக்கு தரணும், நான் என் இஷ்டம் போல வாழ போறேன். எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். அந்த இளையகுமாரன் செவி கொடுக்காதபடி அவன் தன் சொத்துக்களை எல்லாம் வாங்கி கொண்டு நண்பர்களோடு உல்லாசமாக இஷ்டம் போல மன விருப்பத்தின்படி அவன் அலைஞ்சான், திரிஞ்சான். ஒரு நாள் பசி உண்டான பொழுது தகப்பனிடத்துல வரலாம். தகப்பனிடத்துல வந்தா தகப்பண்ட ஆஸ்தி இருக்கு, தகப்பண்ட வேலையாட்கள் இருக்கிறாங்க, சாப்பாடு நிறைவா இருக்கு, அதனால தகப்பனை போய் சந்திக்கலான்னு சொல்லி ஒரு நாள் அவன் திரும்பி வந்த பொழுது தகப்பன் அவனை மறுபடியுமாக அவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்காக மோதிரத்தை போடுவிக்கிறார், பாதரட்சைகளை போடுவிக்கிறார், ஒரு கன்றை அடிக்கிறார், அவனுக்காக விருந்து உபசரிப்பு நடக்கிறது. இப்பொழுது மூத்த குமாரன் வயலிலிருந்து வருகிறார். வயலிலிருந்து வருகிறவர் தகப்பண்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறார். அப்பா நான் வயல்ல இருந்து வருகிறேன், நான் விதைப்பின் அனுபவத்தோடு வருகிறேன், நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறேன், அவன் அழிச்சிட்டே இருக்கிறான். ஆனா மறுபடியும் நீங்க அவனை தான் என்ன பண்றீங்க, ஆசீர்வதிக்கிறீங்க. அவனுக்கு பாருங்க புதுசா ஒரு மோதிரம் போட்டீங்க, அவனுக்கு மறுபடியும் புதுசா ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கி, அவனுக்கு மறுபடியும் நீங்க நன்மை செஞ்சுட்டே இருக்கீங்க. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அதுல அந்த வசனம் அழகா சொல்லுகிறது, நான் எவ்வளவு வருஷமா உங்களுக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன், எத்தனை வருஷமா இதே மாதிரி நான் அந்த செய்தியை கேட்டுட்டே இருக்கிறேன், எத்தனை வருஷமா கர்த்தருக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆனா சொல்லப்படுற அளவுல என் சரீரத்துல ஒரு ஆரோக்கியம் இல்ல, சொல்லப்படுற அளவுல என் குடும்பத்துல ஒரு நன்மை பிறக்கல, சொல்லப்படுற அளவுல எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது நீர் அடித்ததுண்டா, எனக்கு ஏன் ஒரு அறுவடை தரல, என்ன ஏன் நீர் சந்தோஷப்படுத்த கூடாது, என்ன ஏன் நீர் மகிழ்ச்சியாக்க கூடாது? அவன் பார்வை என்னன்னா, நான் விதைக்கிறேன், நான் கடினமாக பிரயாசப்படுகிறேன், நான் கடினமாக உட்கார்ந்து ஜெபிக்கிறேன், நான் கடினமாக ஊழியத்தை தாங்குகிறேன், என்னால் முடிந்த அளவு தோள் கொடுக்கிறேன், போதகரோடு இணைந்து நிற்கிறேன், சபைக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறேன், குடும்பமாய் வந்து நிற்கிறேன், ஒரு ஆராதனைக்கு வருகிறேன், உபவாச கூட்டங்களுக்கு வருகிறேன், ஒரு ஃபீல்டில் ஒர்க்கு, ஒரு கிராமத்துக்கு பாஸ்டர் வர சொல்றாரு, உடனே போறேன், நம்ம ஊழியம் செய்யற ஐயா, பல வருஷமா இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறேன், ஆனா நான் நினைச்சபடி எனக்கு ஆசீர்வாதம் வர்றதில்ல. ஆனா பாருங்க மற்றவர்கள், அவங்களுக்கு பாருங்க மோதிரம் கிடைக்கி, அவங்களுக்கு பாருங்க பாதரட்சை கிடைக்கி, அவங்க சந்தோஷப்படுறாங்க, அவங்களுக்கு கொளுத்த ஆசீர்வாதம் கிடைக்கி, அவங்களுக்கு கொளுத்த கன்று கிடைக்கி. நம்மளில் பலருக்கு இந்த கேள்விகள் வரும், ஏன் ஆண்டவரை என்னை மட்டும் அப்படி நீர் ஆசீர்வதிக்க கூடாது, ஏன் என் சபையில் அப்படி ஒரு ஆசீர்வாதம் வரக்கூடாது, ஏன் என் குடும்பத்தில் அப்படி ஒரு ஆசீர்வாதம் வரக்கூடாது, என் சரீரம் ஏன் அப்படி ஆசீர்வதிக்கப்படக்கூடாது, நானும் தானே வயலில் கடந்து கடினமாய் உழைக்கிறேன், நான் எவ்வளவுதான் விதைத்து இருக்கிறேன் தெரியுமா, நான் எவ்வளவுதான் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசித்திருக்கிறேன் தெரியுமா, எவ்வளவுதான் என் வீட்டை கவனிக்காம கர்த்தருக்காக ஓடி இருக்கிறேன் தெரியுமா,
ஆனா என் வாழ்க்கையில ஏன் இன்னும் கொஞ்சம் என்னை நீர் ஆசீர்வதிக்க கூடாது? ஏன்னா விதைக்க மட்டும் தான் பிறந்திருக்கிறேனா? அறுவடை எனக்கு இல்லையா? அறுவடை எனக்கு இல்லையா? நான் விதைச்சு பார்த்துட்டே இருக்கவா? மற்றவங்க ஆசீர்வாதத்தை பார்க்க தான் நான் பிறந்திருக்கிறேனா? என்னைக்கு தான் வரும்? கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரமாய் அறுப்பானா? டெய்லி கண்ணீரோடு விதைக்கிற அனுபவம் தான் எனக்கு இருக்கிறது. நான் டெய்லி கண்ணீரோடு போறேன், கஷ்டப்படுறேன், வாரேன். போறேன், கஷ்டப்படுறேன், வாரேன். எனக்கு ஊழியத்தில் எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் தெரியுமா? ஆண்டவரே, என்னைக்கு தான் அந்த கிராமத்தை சந்திக்க முடியும் ஆண்டவரே? என்னைக்கு தான்? சில குடும்பத்துல ஒரே ஒரு அம்மா மட்டும் ரட்சிக்கப்பட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த வீட்டுக்காக இரவு பகல் கண்ணீர் வடிப்பாங்க. அவங்க வருஷந்தோறும் ஆண்டவர்ட்ட கேட்கறது என்ன தெரியுமா? என் கண்ணீர் என்னைக்கு தான் மாறும்? கண்ணீர் என்னைக்கு தான் மாறும்? நான் டெய்லி வருஷம் 2024 ஒரு ரட்சிப்பு வந்துரும் பார்த்தேன், வரலையே. 2025 ஆயிட்டு, இன்னும் ஒரு ரட்சிப்பு வரலையே. நான் எப்பொழுதுதான் மகிழ்ச்சி எனக்கு உண்டாகும்? எனக்காக ஒரு சின்ன ஆசீர்வாதமாவது தேவன் தரக்கூடாதா? ஒரு முறையான கேள்வி, மூத்த குமாரன் கேள்வி. எனக்கு ஒண்ணும் அதுல பெரிய அதிர்ச்சி ஒண்ணும் இல்ல. முறையா தானே கேட்கிறாரு. ஆண்டவரே, அப்பப்போ வாரவங்க கூட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போறானப்பா. அப்பப்போ ஏதோ ஒரு ஊழியத்தை செஞ்சுட்டு அவன் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிடுறாங்களே. நாங்க எவ்வளவு காலமா குடும்பமா கடினமாய் உழைக்கிறோம், எவ்வளவு காலமா குடும்பமாய் உமக்காக கஷ்டப்படுறோம், எவ்வளவு காலமாய் இயேசு இந்த உலகத்தில் சிலுவை சுமந்தார் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக நாங்களும் எவ்வளவு சுமக்க முடியுமோ சுமக்கிறோம். ஆனால் நாங்கள் சொல்ற அளவிலே ஒரு அறுவடையை பார்க்க முடியவில்லையே. என் காலங்களும் கடந்து கொண்டு இருக்கிறது, என் வயதும் போய்கொண்டிருக்கிறது. என் பிள்ளைகள் ரட்சிப்பை எப்பொழுதுதான் பார்ப்பேன்? என் கணவனின் ரட்சிப்பை எப்பொழுதுதான் பார்ப்பேன்? என் குடும்ப மீட்பை எப்பொழுதுதான் பார்ப்பேன்? விதைப்பு மட்டும்தான் என்னதா? அறுவடையெல்லாம் மற்றவர்களுக்கா? அறுவடையெல்லாம் மற்றவர்களுக்கா? நமக்கு எத்தனை பேர் இந்த கேள்வியை கேட்டுட்டு இருப்போம் அந்த வருஷத்துல? புது வருஷம் அந்த பிறகு கூட நமக்கு இந்த கேள்வி இருக்கத்தான் செய்யுது. இந்த வருஷமாவது ஒரு மாற்றம் வராதா தகப்பனே? இந்த வருஷமாவது ஒரு மாற்றம் வராதா? இந்த வருஷமாவது நான் ஒரு ஒரு மேன்மை அடையக்கூடாதா? எனக்குன்னு ஒரு ஆட்டுக்குட்டியாவது தரக்கூடாதா? எனக்குன்னு ஒரு சில ஆத்துமாக்களை தரக்கூடாதா? எல்லா வருஷமா நான் அழுதுகிட்டு இருக்கிறோம். அண்ணாளுக்கு ஒரு பெரிய கேள்வி, எல்லா வருஷந்தோறும் அழுவுறதுக்காகவா நான் இருக்கிறேன்? எப்போதான் ஒரு சாமுவேலை நான் பார்க்குது? நான் வந்தேன் அழுவுறேன், வந்தேன் கண்ணீர் வடிக்கிறேன். உடனே கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுவடை செய்வான் வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது. கண்ணீரோடு விதைப்பு தானப்பா இருக்கிறது. எப்பொழுது நான் அறுவடை செய்ய முடியும்? நிறைய கேள்விகள் இன்னைக்கு தாய்மார்களுக்கு, தகப்பன்மார்களுக்கு தான் கேள்வி. சபையை நடத்துகிற போதகர்களுக்கு கேள்வி. இந்த வருஷம் வடிச்ச கண்ணீருக்கு தகுந்தாற் போல் ஒரு பலன் வரலையே. ஆண்டவரே, யாரெல்லாமோ ஆசீர்வதிக்கப்படுறாங்களே. சொல்றான், ஆசிகளை கொண்டு அழித்தவன், வேசிகளிடத்தில் போயிட்டு வந்தவன், அவனுக்கு இவ்வளவு பண்றீரே, எனக்கு செய்யக்கூடாதா? வருஷத்துல ஆரம்பத்தில் நிற்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை கை விட்டுருவாரா? உங்களுக்கு அறுவடை பார்க்காம போயிருவீங்களா? அறுவடை மற்றவர்களுக்கு மட்டும்தானா? இந்த உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் ஒரு ஆவிக்குரிய அறுவடைக்கு நேராக நடத்தத்தான் போகிறார். இன்னைக்கு நீங்க வெறுமனே திரும்பி போறது இல்லை, நீங்க வெறுமனே திரும்பி போக மாட்டீர்கள். நிச்சயமாக கர்த்தர் இந்த காலவெல்ல இப்படி சொல்லுகிறார், உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை தருவதற்காக மட்டும் நான் உன்னை அழைக்கவில்லை. நம்முடைய கேள்வி எல்லாம் என்னன்னா, உலக பிரகாரமா எனக்கு ஒரு பங்களா இல்லையே, உலக பிரகாரமா எனக்கு ஒரு வீடு கட்ட முடியலையே, உலக பிரகாரமா எனக்கு ஒரு கார் வாங்க முடியலையே, நல்ல ஷர்ட் போட முடியலையே, நல்ல சேலை வாங்க முடியலையே, நல்ல பிள்ளைகள் நல்ல சொன்னடி கேட்கலையே. இல்லை, ஆவிக்குரிய நன்மைகளால் இந்த வருஷம் கர்த்தர் சபைகளை நிரப்ப போகிறார். ஆவிக்குரிய நன்மைகளால் கர்த்தர் இந்த வருஷத்திலே குடும்பங்களை நிரப்பத்தான் போகிறார். ஆவிக்குரிய சகல நன்மைகளாலும் கர்த்தர் இந்த வருஷத்திலே பெருக பண்ண போகிறார். நிச்சயமாக பெருக பண்ணுவார். ஆனாலும் மூத்தகுமாரனுடைய கேள்வி கொஞ்சம் நியாயமானதா இருந்துச்சு. அப்பா, எனக்கு செய்யக்கூடாதா? அவனுக்கெல்லாம் செய்கிறீரே, அவன் வாரான் அறுவடை பண்ணி போறான், அவன் வாரான் ஒரு மோதிரத்தை வாங்கிட்டு ஓடுறான், அவன் வாரான் ஒரு செருப்பை குடிக்கிறீங்க வாங்கிட்டு போறான், அவனுக்கு நல்ல ட்ரெஸ் கிடைக்கி. நான் எந்த நாளும் விதைக்கிறவனாகவே இருக்கிறேனே, நான் எந்த நாளும் இப்படி விதைத்து 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 களைத்து போவதானா உங்க சித்தமா? உங்க சித்தம் அதுதானா? இல்லை இல்லை, உனக்கான ஆசீர்வாதங்களை நான் தரப்போகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. தகப்பன் சொன்ன வார்த்தையை பாருங்க. மகன் கேட்ட கேள்வி மாம்ச பிரகாரமான கேள்வி, தகப்பன் கொடுத்த விடயம் ஆவிக்குரிய விடயம். நம்ம எப்பவும் அப்படிதான் கேள்வி கேட்டுட்டு இருப்போம். நமக்கெல்லாம் தெரிஞ்சது என்ன? இன்னொரு விரிவாக்கம் என்னது? என் எல்கை விரிவாகனா என்ன நினைப்போம்? பக்கத்து இடத்த வாங்குறது நினைச்சிட்டு இருக்கோம். ஏதோ இன்னும் கொஞ்சம் ஆத்துமாக்கள் பெருகுறத நம்ம
நம்ம நோக்கமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் சம்பாத்தியம் பண்ணுவது நம்ம நோக்கமா இருக்கிறது. இந்த கால வேளையில இந்த 2025ஆம் ஆண்டின் தொடக்க நாளில் ஆண்டவர் நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார், மகனே நீ கவலைப்படாதடா, அவனுக்கு கொடுத்தது உண்மை, ஆனா நீ எப்போதும் என் கூட இருக்கிறாயே, இதை விட பெரிய ஆசீர்வாதம் நான் அவனுக்கு கொடுக்கல, அவன் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளல, நீ எப்பொழுதும் எல்லா நாளும் எல்லா நேரமும் என் கண்ணு முன்னாடியே இருக்கிறாயே, இதை விட என்னடா உனக்கு ஆசீர்வாதம் வேணும், எனக்குள்ளதெல்லாம் உனக்குத்தானே உனக்குத்தானே. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட எப்பொழுதும் ஆசீர்வாதங்கள் கரைவதில்லை. அவர்கிட்ட கரையதுக்கு அவர் என்ன ஈசாக்கா? ஏசா வந்து அழுகிறான், அப்பா எல்லா ஆசீர்வாதத்தையும் அந்த யாக்கோபுட்டே கொடுத்துட்டீங்களா, எனக்கு என்ன இருக்கு? அவன் திருப்பி அழுகுறான், அடாடா எல்லா ஆசீர்வாதங்களையும் அவன் வாங்கிட்டு போயிட்டானே, ஏமாற்றுக்காரன், எல்லா ஆசீர்வாதம் அவன்கிட்ட கொடுத்துட்டானே, என்கிட்ட குறைஞ்சிருச்சுன்னு சொன்னான். ஆனா நம்ம ஆண்டவர் யார்கிட்டயாவது குறைவா இருக்குன்னு சொல்லி இருக்கிறாரா? அவரால் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க முடியும், அவரால் ஈசாக்கை ஆசீர்வதிக்க முடியும், அவரால் யாக்கோபை ஆசீர்வதிக்க முடியும், அவரால் யோசேப்பை ஆசீர்வதிக்க முடியும், அவரால் இங்க இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்க முடியும். என்னையும் உங்களை அவர் சொல்லுவார், ஒரு நாள் என் ஆசீர்வாதம் குறைவதில்லை. உன் கண்ணீருக்கு பதில் உண்டு, நீ வடித்த கண்ணீருக்கு நான் நிச்சயமாக பதில் தர போகிறேன். யாராவது வாங்கிட்டு போற ஆசீர்வாதத்தை பார்த்துட்டு அதுதான் ஆசீர்வாதம் நினைச்சு ஏமாந்துராதங்க, அதுதான் மேன்மை நினைச்சு ஏமாந்துராதங்க. கர்த்தர் இந்த வருஷத்துல சொல்லுவாரு, நீ என் கூட எப்பொழுதும் இருப்பதுவே உனக்கான ஆசீர்வாதம், எனக்குரியதெல்லாம் உனக்காக வைத்திருக்கிறேன். நீ எப்போதெல்லாம் என் கூட இருக்கிறாயோ அப்போதெல்லாம் என் ஆசீர்வாதம் உனக்குரியதாய் மாயிருக்கிறது. நீ எனக்குரியவன், என்னுடையதெல்லாம் உனக்குரியது. எத்தனை பேர் இந்த கால வெள்ள வலது கரத்தை உயர்த்தி சொல்ல முடியும்? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் நீர் எங்களை நிரப்புவதற்கு எப்போது நான் உங்க பார்வையில இருக்க வேண்டும், நான் எப்போது உங்க பார்வையில இருக்கணும் ஆண்டவரே. அவர் எப்ப பார்த்தாலும் என்னை பார்த்துட்டே இருக்கணும், அதுதான் எனக்கு பாதுகாப்பு, அதுதான் எனக்கு நிம்மதி, அதுதான் எனக்கு சந்தோஷம், அதுதான் எனக்கு சமாதானம். உலக பிரகாரமாக ஏதோ மேன்மைகளை சொல்லி அல்லது ஏதோ மேன்மைகளை கண்டு மற்றவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். ஆமென். தகப்பனிடம் ஆஸ்தி இருக்கிறது, மோதிரங்கள் இருக்கிறது, வஸ்திரங்கள் இருக்கிறது, பாதரட்சைகள் இருக்கிறது, உங்களுக்கு ஒன்றிலும் அவர் குறை வைப்பதில்லை. விதைத்தவர்கள் வெறுமனே திரும்பினது இல்லை, விதைத்த யாரும் கையை வீசிட்டு போனது இல்லை, அவர்கள் அறுவடை பெற்றதே சரித்திரம். ஹல்லேலூயா. இந்த காலவேளையிலே ஆமென், ஆண்டவர் உங்களை திடப்படுத்துகிறார். மகனே, கண்ணீரோடு நீ விதைச்சதற்கான பலன் என்ன தெரியுமா? நீ எப்போது என் கூட இருக்கிறாய், நீ எப்போது என் பக்கத்திலே இருக்கிறாய், நான் தான் உன்னை சுமந்துட்டே இருக்கிறேன், நான் தான் உன்னை பாதுகாத்துட்டே இருக்கிறேன். ஆபத்துகள் உன்னை சூழ்ந்தது, பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்தது, உன் பாதம் கல்லில் இடறிருக்க வேண்டியது, ஆனா நான் உன்னை பாதுகாத்துக்கிட்டேனே, உனக்கு தெரியாது அது, நான் உன்னை பாதுகாத்துக்கிட்டேன். அவனை பத்தி உனக்கு தெரியாது, அவன் இடறி போனான், அவன் பன்றிகள் நடுவில் போயிட்டான், அவன் வேஸ்ட் ஆகி போனான், அவன் வீணாய் போனான். நான் உன்னை எப்படி விட்டேன்னா? நான் உன்னை விடல. எத்தனை பேர் சொல்றீங்க, என்னை ஆண்டவர் கைவிடவில்லை, என் குடும்பத்தை ஆண்டவர் கைவிடவில்லை. வியாதி நேரத்தில் கூட இருந்தார். நீங்க சொல்ல முடியுமா 2024ஆம் ஆண்டு பலவிதமான வியாதிகள் நடுவிலே உங்க கூட அவர் இருக்கலையா? விளைவின நடக்க முடியாத சூழ்நிலை வந்த பொழுது உங்க கூட அவர் இருக்கலையா? மரண பள்ளத்தாக்குகள் சூழ்ந்த பொழுது அவர் நம்ம கூட இருக்கலையா? இந்த காலவேளையில கர்த்தர் சொல்லுகிறார், நீ விதைச்சிட்டு உன்னை நான் வெறுமனை விட மாட்டேன், நான் எப்போது உன்னை என் முன்னாடியே வச்சிருக்கிறேன், என் நினைவெல்லாம் உன்னை பற்றினது. இந்த வருஷமும் நான் உன்னை அப்படிதான் பாதுகாக்க போறேன், இந்த வருஷமும் குடும்பத்தை நான் வேலி அடைக்க போறேன், இந்த வருஷமும் உனக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை ஏற்கனவே வைத்திருக்கிறேன். என்னுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கு நீ பங்காளன், என்னுடைய எல்லா நன்மைகளுக்கு நீ பங்காளன். வயல்ல கஷ்டப்பட்டு வரேனே, விதைச்சிட்டு கண்ணீரோடு போகிறதுக்கு கர்த்தர் உங்களை அழைக்கல. நிச்சயமா சொல்றேன், விதைத்தவர்கள் வெறுமனை திரும்பி போவதில்லை. இந்த காலவேளையில மறுபடியும் விதைப்புக்கான நேரத்தை ஒதுக்குங்கள். மறுபடியும் இந்த வருஷம் நிறைய விதைப்பதற்கு அர்ப்பணியுங்கள். இந்த வருஷம் கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும்னு அர்ப்பணியுங்கள். விதைப்பு என்பது ஒரு கடின பாதையாக தெரியலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்க்கிறோம், ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதைத்தார். விதைக்கும் பொழுது மறுபடியும் சொல்றேன், காற்றை கவனிக்கவன் விதைக்க மாட்டான். எனக்கு நல்ல சூழ்நிலை பிறக்கட்டும், நல்ல வருமானம் வந்த பிறகு விதைச்சுக்கலாம், நல்ல சூழ்நிலைகளுக்காக காத்திருந்து விதைக்க ஏமாந்து விடக்கூடாது. நம்ம நல்ல சூழ்நிலை வந்த பிறகு விதைப்பதற்கு முன்னாடி அறுவடை வேற யாருக்கோ போய் விடக்கூடாது. நீங்கள் அறுவடை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த காலவேளையிலே கர்த்தர் நம்மளை ஞாபகப்படுத்துகிறார், உங்கள் சபை வளருவதற்கு நீங்க தான் விதைக்கணும், உங்கள் குடும்பம் வளருவதற்கு நீங்க விதைக்கணும்.
சில நேரங்களில் சூழ்நிலைகள் நமக்கு சரியாக இருக்காது. சில நேரங்களில் சூழ்நிலை நமக்கு சாதகமாக இருக்காது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துல ஒரு முக்கியமான சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எலியா தீர்க்கதரிசி சாரிபாத் என்கிற ஒரு இடத்திலே போய் ஒரு சகோதரியை பார்க்கிறார். 2 விறகு பறிக்கொண்டிருந்த ஒரு சகோதரி, மிகவும் ஏழ்மை, கடினமான பாதை, பஞ்சத்தின் நாட்கள், சூழ்நிலை ரொம்ப மோசம். அம்மா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வான்னு கேட்டாரு ஊழியக்காரர். சரி தண்ணி கொடுக்கலாம். அப்படியே வரும்போது ஒரு அடையை எடுத்துட்டு வாங்க. உடனே அந்த அம்மா சொன்னுச்சு, ஐயா எங்கிட்ட ஒரு பிடி மாதான் இருக்குது, நான் விதைக்கிறதற்கு அருகதையற்றவள், நான் இப்பொழுது கொடுப்பதற்கு என்னிடத்தில் இல்லை, என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு, நான் எப்படி செய்ய முடியும்? நானும் என் மகனும் சாப்பிட்டு சாக போகிறோமே, எங்க நிலைமை உங்களுக்கு தெரியாது ஐயா, நாங்க ரொம்ப கடினமான பாதையை தாண்டி வர்றோம், எந்த வருமானமே எங்களுக்கு இல்லை, வழிகள் அடைக்கப்பட்ட சூழ்நிலை, ஆண்டவர் கூட ஏதாவது கொடுக்கணும்னு கொடுக்க முடியல, ஒரு தஸ்மபாகம் என்னால கொடுக்க முடியல, ஒரு காணிக்கை என்னால கொடுக்க முடியல, வருகிற ஊழியர்களை என்னால பராமரிக்க முடியல, என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்லது செய்ய முடியல, சாவதை தவிர வேற வழி இல்ல. கடைசி நாள், கடைசி கட்டம். அந்த அம்மா சொன்னாங்க. எலியா மறுபடியும் சொல்றாரு, ஒரு அடை எடுத்துட்டு வா, நீ விதைக்க பழகு, சாகிற வர விதைக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, சாகிற வர விதைக்கணும், சாகிற வர அறுவடையும் செய்வோம். ஹல்லேலூயா. ஆமா, அவர் சொல்றாரு, நீ விதைக்குவதற்கு நீ கற்றுக்கொள், சூழ்நிலையை பேசாத, காற்ற கவனிக்காத, சூழ்நிலையை சொல்ல சொல்ல விதைப்பின் அனுபவம் குறைகிறது, விதைப்பின் அனுபவம் குறைய குறைய அறுவடையின் நாட்களும் குறைகிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், சூழ்நிலையை சொல்ல சொல்ல விதைப்பு குறைகிறது, விதைப்பு குறைய குறைய அறுவடை குறைகிறது. ஏன் சபைகள்ல பெரிய அளவில் எங்களால் அறுவடை பண்ண முடியவில்லை? குடும்பத்தில் ஏன் ஒரு மன மகிழ்ச்சியை நாங்கள் கொண்டாட முடியவில்லை? விதைப்பின் நாட்கள் குறைந்திருக்கிறதோ? ஒருவேளை ஆண்டவர் நினைத்தபடி நான் விதைக்கலையோ? பாஸ்டருக்கு என்ன தெரியும்? ஊழியக்காரங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம கடினமான பாதை அவர்களுக்கு என்ன தெரியும்? நான் எப்படி கொடுக்க முடியும்? எங்க வீட்டு சூழ்நிலை யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். நாம சொல்ல மாட்டீங்க. ஹல்லேலூயா. உங்கள் கடினமான பாதை தான் உங்களுடைய வளர்ச்சியின் படிக்கட்டுகள். நல்லா புரிந்துக்கோங்க. கடினமான பாதையிலே கர்த்தர் உங்களை நடத்துறாருன்னா ஏதோ உயர்வான இடங்களில் உங்களை கொண்டு நிறுத்த போகிறார். கடினமான பாதையை தாண்டவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருங்க. ஏன்னா விரைவில் உங்களை உயரமான இடங்களில் கர்த்தர் கொண்டு போய் நிறுத்த போகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையில நிறைய கடினமான பாதைகள், ஊழியத்துல கடினமான பாதைகள். எங்க வாழ்க்கையை உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், உட்கார்ந்து கேட்டு பாருங்க, நாங்க அவ்வளவு கடினமான பாதை. இந்த பகல் வெள்ள ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கடினமான பாதையில கர்த்தருக்காக ஏதாவது செய்ய முடியும்னா அடுத்த உடனே கர்த்தர் செய்யறது என்ன தெரியுமா? உங்களின் உயர்வின் நாட்கள் ஆரம்பமாகுகிறது. உயர்வின் நாட்கள் இப்பொழுது ஆரம்பமாகிறது. கடினமான பாதையிலும் ஜெபிக்க தவறவில்லை. உங்களை கர்த்தர் நிச்சயமாய் உயர்த்துவார். கடினமான பாதையிலும் கர்த்தருக்கு கொடுக்க தவறவில்லை. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு உயர்த்துவார். கடினமான சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய நான் மறக்கல. பலவீனம் தான், கடினமான சூழ்நிலை, கர்த்தருக்காக ஓடுகிறேன். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த வருஷம் உங்க அறுவடையை மிகுதியாக இருக்கும். எலியா சொல்றாரு, பரவாயில்ல, ஒரு அடை எடுத்துட்டு வா. சரி, கொடுத்துடலாம். நடந்தது என்ன? பஞ்ச காலம் தீரு மட்டும் உன் வீட்டுல மாவும் குறையாது, எண்ணெயும் குறையாது. எத்தனை பேர் சொல்றீங்க? பஞ்சகாலம் தீரு மட்டும். ஒரு பஞ்ச காலத்துல தான் அவ விதைச்சிருக்கிறா. ஆமென். தீர்க்கதரிசி வாயால சொல்றாரு, கர்த்தர் உள்ள இருந்து பேசுறாரு. ஹலோ, வயதுல சின்னவன் நினைச்சு யாரும் கேட்றாதங்க. இப்பொழுது கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், பஞ்சகாலம் தீரு மட்டும் உங்க வீட்டுல மா குறையாது, உங்க குடும்பத்துல என்ன குறையாது, உங்க சபையில என்ன குறையாது, உங்க வீட்டுல என்ன குறையாது. அவர் உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போகிறார். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர். இனி எண்ணெய் குறைவதில்லை, எண்ணெய் இனி வழிந்தோட போகிறது. மாவு சட்டுக்குள்ள ஊற்றடிக்கும். ஆண்டவர் நினைப்பார் அப்படி. ஆமென். ஐயா சொன்னாங்க, ஆண்டவர் நினைக்க போறாரு. ஆண்டவர் நினைச்ச உங்க வீட்டு சோத்து பானையில ஊத்தடிக்கும். எத்தனை பேர் சொல்றீங்க? உங்க வீட்டு எண்ணெய் சட்டில ஊத்தடிக்கும், உங்க பெட்ரோல் டேங்க்ல ஊத்தடிக்கும். ஆமா, கர்த்தர் உங்களை அப்படி ஆசீர்வதிக்க முடியும். கண்ணீரோடு விதைச்சிட்டு என் பிள்ளைய நான் வெறுமையோடு அனுப்புவேனா? அவர் மனம் மாற மனிதனா? யோசிச்சு செய்கிற ஆண்டவரையா நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம்? இவனுக்கு வேண்டாம், இவளுக்கு வேண்டான்னு யார் வந்தாலும் ஆதரிக்கிற இந்த ஆண்டவர், எவரையும் மேன்மைப்படுத்துகிறவர், எவரையும் உயர்த்துகிறவர், இந்த காலத்திலே விதைக்கிறவர்களை சும்மா விட்டுருவாரா?
கர்த்தருக்காக ஒரு படி எடுத்து வச்சா உங்களுக்காக 100 படி அவர் வைப்பார். கர்த்தருக்காக ஒரு பிடி அரிசியை போட்டனா உன் வீட்டுல 100 படி அரிசி வந்து இருக்கணும். அதுதான் வேதம். ஹல்லேலூயா. ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைச்சான். ஆமா, அதுக்கு ஒரு மனசு வேணுமே, அதுக்கு ஒரு தைரியம் வேணுமே. பஞ்ச காலத்திலே ஆசீர்வாதிக்கிறதுக்கு ஐயோ பஞ்ச பாட்டு பாடிட்டு எங்கிட்டே இல்லை உங்ககிட்டே இல்லைன்னுட்டு இல்ல, கர்த்தருக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும். பஞ்ச காலத்திலே விதைக்கிறவர்களை பஞ்சம் தீர் மட்டும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். பஞ்ச காலம் தீர் மட்டும் உதவி செய்வதற்கு அவர் தயாராக இருக்கிறார். அவர் எதிர்பார்க்கிறது என்ன? கொஞ்சம் விதைச்சு பழகு, நான் அதிக அறுவடை உனக்கு தருகிறேன். அள்ளித்து விதையை அழுது கொண்டு விதைச்சிட்டு போ, உன் அறுக்கட்டுகளை அறுக்க முடியாத அளவுக்கு உனக்கு அறுவடையை தருகிறேன். இந்த வருஷத்துல நான் சொல்றேன், விதைத்தவர்கள் மிகுதியான அறுவடையும் விதைக்கிறவர்களுக்கும் மிகுதியான அறுவடையை கர்த்தர் தரப்போகிறார். ஒருவேளை இந்த செய்திக்கு நீங்க உங்களை ஒத்துழைப்பீங்கன்னா, நான் இந்த வருஷம் விதைக்க தயார். எனக்கு வருகிற வருமானத்தில், எனக்கு தருகிற ஆசீர்வாதத்தில், எனக்கு தருகிற நேரத்தில், ஜெபத்தில், கொடுப்பதில் நான் இந்த வருஷம் விதைக்க போறேன்னு நீங்க தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை எப்படி ஆசீர்வதிக்கான்னு மட்டும் பாருங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வருஷம் கர்த்தர் நல்ல அறுவடை தர போகிறார்? எங்கள் திருச்சபைகளிலே மிகுதியான அறுவடைகள் உண்டாக போகிறது. சபைகள் இன்னும் வளருவதற்கு தேவன் எதிர்பார்ப்பது சுவிசேஷத்தை விதையுங்கள், வசனத்தை விதையுங்கள். கிடைக்கிற நேரமெல்லாம் அப்போஸ்தலர் காலங்களில் நடந்தது என்ன? விதைத்தார்கள், உயிரையே விதைத்தார்கள், ஆட்களை விதைத்தார்கள், அன்பை விதைத்தார்கள், அர்ப்பணிப்பை விதைத்தார்கள். தங்களுக்கு உண்டான யாவற்றையும் அப்போஸ்தலர் காலில் கொண்டு போட்டாங்க. சபை வளர்ந்துச்சு. சபைகள் வளருவதற்கு கர்த்தர் இந்த வருஷம் சித்தம் வைத்திருக்கிறார். விதைக்கிறவர்கள் தேவை. அறுவடையை கர்த்தர் தரப்போகிறார். நிச்சயமாக தரப்போகிறார். அவருடைய வார்த்தையில் ஒன்றும் பிசகுவதில்லை. ஆமென். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, நீதியை விதைக்கிறவன் மெய் பலனை அறுவடை செய்வான். ஹல்லேலூயா. நம்முடைய நாட்களில், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலங்களில் எப்படியாவது நீதியை விதைக்கணும். ஆமென். ஆமா, நீதியை விதைக்கணும். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். நீங்களும் நானும் நன்மைகளை விதைக்க வந்திருக்கிறோம். ஆமென். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதீர்கள். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுவடை செய்வோம். நன்மையை விதைக்கணும். ஆமென். நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வீட்டு வாசற்படியில் படுத்திருக்கும். இந்த மத்தியான வேளையில கர்த்தர் சொல்றாரு, நன்மையை விதையுங்கள். ஆமென். ஆசீர்வாதத்தை விதையுங்கள். உங்கள் வாயிலிருந்து வருகிற அத்தனை விதைகளும் ஆசீர்வாதமாய் மாறட்டும். உங்களிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஆசீர்வாதமான வார்த்தைகள் புறப்படட்டும். நான் விதைப்பதற்கு அர்ப்பணிக்க வேண்டும். விதைப்பதற்கு அர்ப்பணித்த ஒரு சம்பவத்தை கூட உங்கள் நடுவிலே சொல்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் இந்த 15ஆம் வசனம் முதல் நீங்க எடுத்து வைத்துக்கொள்ளுங்க. சம்பவத்தை சொல்லிடுறேன். மிகப்பெரிய கூட்டம் இயேசுவின் வார்த்தைகளை கேட்பதற்கு, அற்புதங்களை பெறுவதற்கு, அடையாளங்களை பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு கூட்டம். நல்ல வார்த்தைகள் கிடைத்ததுனால ஸ்திரீகள் மட்டும் 5000 பேர், வேத பண்டிதர்கள் சொல்றாங்க ஒரு 20000 பேர் அங்கே கூடியிருந்திருக்கலாம். இப்பொழுது அவர்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கணும், சாப்பாடு. கூட்டம் முடிஞ்சோன்னு சாப்பாடு. சீசர்களுக்கு பயம், எப்படி நம்மளால அதை செய்ய முடியும்? இவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு நான் எப்படி உதவி செய்ய முடியும்? ஆண்டவரே, 200 பணம் இருந்தா கூட இவங்களை செய்ய முடியாது. பேசாம அவங்களுக்கு நம்மளால உதவி செய்ய முடியாது. இயேசு அங்கே தேடின ஒரு மேட்டர் என்னன்னா, விதைக்கிற யாராவது ஒருத்தன் இருக்கிறானா? விதைக்கிறவர்கள் அங்கே இருக்கிறார்களா? உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? உடனே சீசர்கள், இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கிறது. என்னை இன்னொரு விஷயம் ஆச்சரியப்படுத்தியது, அந்த சாரிபாத் அந்த அம்மாவுடைய வாழ்க்கையிலும் அவங்க ஒன்றும் இல்லை போயிருன்னு சொல்லாம இருக்கதை சொன்னாங்க. சொல்லுங்க, என்ன சொன்னாங்க? இருக்கதை சொன்னாங்க. ஒரு பிடி மாவுதானா அதான் இருக்கு, 2 விறகுனா அதான் இருக்கு, இருக்கதை சொன்னாங்க. இங்க சீசர்கள் இருக்கதை சொன்னாங்க. சொல்லுங்க எல்லாரும், இருக்கதை. அவங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தையை கர்த்தர் பார்க்கிறார். ஆமா ஆமா, அவங்களுடைய நினைவுகளை கர்த்தர் அறிகிறார். அங்க இருக்கிற மனிதர்களை குறித்து ஆண்டவருக்கு நல்லா தெரியும், இயேசுவுக்கு தெரியும். இன்றைக்கு இத்தனை பேருக்கும் வனாந்தரத்தில் ஆகாரம் கிடைக்கும். ஆனால் தேவன் எதிர்பார்ப்பது என்னன்னா,
விதைக்கிற யாராவது அங்கே இருக்கிறார்களா? இந்த கூட்டத்தை தேவன் ஆசீர்வதிப்பதற்கு தேடுவது யாருன்னா விதைக்கிறவர்கள் இருக்கிறார்களா? ஆமா ஆண்டவரே, 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கிறது. அப்போ வருஷப்படுத்துங்க, அப்போ ஜனங்களை உட்கார வைங்க, அப்போ ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுத்துடலாம். என்ன நடந்தது? எல்லாரும் புசிக்கிறார்கள், எல்லாருக்கும் கிடைக்கும் சாப்பாடு, எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கி, மீதமும் 12 கூட எடுக்க முடிகிறது. எப்படி இவ்வளவு பெரிய அற்புதத்தை தேவனால் நிகழ்த்த முடியும்னா விதைக்கிற யாரோ ஒருவர் அங்கே இருக்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் உங்கள் கிராமத்திற்காக விதைப்பீர்கள், யாருக்கும் தெரியாது. கிறிஸ்துமஸ் நாட்கள்ல 10 பேருக்கு ஏதோ கொடுத்திருப்பீங்க, பிரியாணி போடலாம், விதைச்சிருப்பீங்க, ஏதோ ஒரு வசனத்தை கொடுத்திருப்பீங்க, ஒரு வாக்குத்தத்த அட்டையை வாங்கி கொடுத்திருப்பீங்க, ஒரு காலண்டரை கொண்டு கொடுத்திருப்பீங்க. அதுதான் விதைப்பு, அதுதான் விதைப்பு. இப்போ யாருக்கும் தெரியாது, ஆனா அறுவடை நிச்சயம். உங்க கேலண்டருக்குள்ள ஒரு வார்த்தை போதும் அந்த குடும்பத்தை இரட்சிப்புக்குள்ளாக நடத்துவதற்கு. நீங்கள் கொடுத்த ஒரு வாக்குத்தத்த அட்டை போதும் அந்த குடும்பத்தை நடத்துவதற்கு. எப்படியாவது விதைத்தீர்களா? பக்கத்துல பார்த்துக்கங்களேன், எப்படியாவது விதைச்சிங்களா? கிறிஸ்துமஸ் டைம்ல பாஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய விதைச்சாங்க, பார்த்தேன். நிறைய எப்படியாவது ஏழைகளுக்கு ட்ரெஸ், முதியோர்களுக்கு ஆகாரம், சபைகள் அது இது ஏதாவது வச்சு நாங்கள் எப்படியாவது விதைக்க வேண்டும். விதைக்க தவறினவர்கள் அறுவடையை எதிர்பார்க்க முடியாது. விதைத்தவர்களை அறுவடை ஏமாற்றுவதும் இல்லை. ஹல்லேலூயா. எப்பொழுதும் நான் சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான ரூபத்தில் நான் விதைக்கிறவனாக காணப்பட்டால் நிச்சயமாக அறுவடையை நான் பார்ப்பது உறுதி. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6ஆம் வசனம். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். நல்லா கவனிக்கிறீங்க, யாரும் அறுவடையை மிஸ் பண்ண போறது இல்லை. அறுவடை என்பது எல்லாருக்குமானது. எல்லாரும் சொல்ல போறீங்க, ஒருவேளை இங்கே இருக்கிற முன்வரிசையில் இருக்கிற போதகர்கள் தான் அறுப்பார்களா? அப்படி கிடையாது. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எல்லாரும் அறுவடைக்கு தயாராகி கொள்ளுங்கள். நீங்க எங்கேயோ சின்னதா விதைச்சிருக்கீங்க, உங்க கூட படிக்கிற பிள்ளைகிட்ட ஆண்டோடைய வார்த்தையை விதைச்சிருக்கீங்க, உங்க கூட வேலை செய்கிறவங்கிட்ட கர்த்தருடைய வார்த்தையை சொல்லியிருக்கீங்க, யாரோ ஒரு ஏழ்மையானவர்களுக்கு கொடுத்திருக்கீங்க. அப்படின்னா ஆண்டவர் இந்த காலை வேளை சொல்வார், உன் விதைப்புக்கேற்ற பலனை நீ நிச்சயமாக அடைய முடியும். ஆமென். உங்களுடைய விதைப்புக்கேற்ற பலனை நிச்சயமாக கர்த்தர் தரப்போகிறார். விதைக்கிறவன் பலன் அடைவது நிச்சயம். ஆமென். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை நீயே காண்பாய். ஆமென். உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு நீ நிச்சயமாக கொஞ்ச காலம் கழிச்சு பாருங்க, விதைத்தவர்கள் மிகவும் ஆசீர்வாதமாகத்தான் இருக்க போகிறார்கள். ஒரு நாளும் அந்த விதைகள் மூழ்கி போவதில்லை, மங்கி போவதில்லை. நிச்சயமாக அது ஆசீர்வாதமான பலனை நமக்கு தரத்தான் போகிறது. ஆமென். ஈசாக்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ கண்ட இடத்துல போய் விதைச்சிராத, ஒரு இடமும் பெயர்ந்து போகாதே, நீ இருக்கிற இடத்திலே விதை. அந்த தேசத்தில் நீங்கள் இருக்கிற சபையில் விதையுங்கள், இருக்கிற ஊர்ல விதையுங்கள், கர்த்தர் வச்சிருக்க ஸ்தானத்தில் விதையுங்கள். 30, 60, 100 நிச்சயமாக பலன் கிடைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விதைக்க புறப்பட போகிறேன், கர்த்தர் நிச்சயமான அறுவடை எனக்கு தரப்போகிறார். நான் ஒரு நாளும் ஏமாந்து போவதில்லை, ஒரு நாளும் அறுவடை எங்களை ஏமாற்றுவதில்லை. விதைகள் ஒரு நாளும் மூழ்கி போவதில்லை. விதைகளுக்கு ஜீவன் இருக்கிறது, விதைகள் அழிந்து போவதில்லை. நாங்கள் எங்கெல்லாம் விதைத்தோமோ அங்கெல்லாம் ஒரு பெரிய அறுவடையை பார்க்க போகிறோம். ஒருவேளை தென்காசி மாவட்டத்தில் ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார். பல கிராமங்களில், பல ரூபத்தில், பல விஷயத்தில், பல திட்டங்களில் நாம் விதைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுவார், இந்த வருஷத்திலே தென்காசி மாவட்டத்திலே மிகப்பெரிய அறுவடையை நான் உங்கள் நிமித்தமாக ஏற்படுத்த போகிறேன். ஆமென். உங்கள் சபையின் மூலமாக பெரிய அறுவடையை தரப்போகிறேன். உங்கள் குடும்பத்திற்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான அறுவடையை தரப்போகிறேன். நிச்சயமாக இந்த வருஷம் உங்களுக்கு அறுவடையின் ஆண்டாக மாறும். அறுவடையின் ஆண்டாக மாற்ற போகிறார். கண்களை மூடி ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். கர்த்தர் நல்ல வார்த்தைகளோடு நம்மோடு பேசி இருக்கிறார். ஆண்டோட ஒப்பு கொடுக்க போறோம். ஆண்டவரே, ஒருவேளை நான் விதைப்பதற்கு சில நேரங்களில் நான் யோசித்து விதைக்காமல் இருந்திருக்கிறேன். சின்னதாவோ பெரிதாவோ நான் விதைச்சிருக்கிறேன் அப்படின்னாலும், அல்லது இன்னையிலிருந்து நான் ஒரு விதைக்கிற ஒரு மனிதனாக எழும்ப வேண்டும். நான் விதைக்காமல் தான் இருக்கக்கூடாது. யாரெல்லாம் விதைத்தார்களோ அவர்கள் எல்லாருமே அறுவடையை பார்த்தார்களே. எங்க வாழ்க்கையில் ஒரு மூத்த குமாரனுடைய கேள்வி, ஒரு மூத்த குமாரன் கேட்கிறான், அப்பா, நான் எல்லா நாளும் விதைக்கிறேன், எல்லா வருஷமும் விதைக்கிறேன், வருஷ காலமா உமக்காக ஊழியம் செய்கிறேன், எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கிடையாதா? மகனே, நீ எப்போது என்னோடு இருக்கிறாயே, அதுதான்ப்பா மிகப்பெரிய ஆசீர்வாதம். நான் ஊழியம் செய்வதனால் எனக்கு வந்த பலன் என்ன? உன்னை நான் கூடவே வச்சிருக்கிறேன். நான் ஊழியம் செய்ததால் எனக்கு வந்த ஆசீர்வாதம் என்ன? நான் உன்னை கூடவே வச்சிருக்கிறேன். எனக்குள்ளதெல்லாம் உனக்குரியது தானே.
எனக்குள்ள ஆசீர்வாதங்கள்லாம் நான் உனக்காக வைத்திருக்கிறேன். என்னிடத்தில் இருக்கிற அத்தனை நன்மைகளுக்கும் நீ பாத்திரவனாய் மாறுகிறாய். எப்பொழுது? எப்போது வயல் நிலம். எப்படியாவது தேவனுக்காக வாழணும், எப்படியாவது தேவனுக்காக ஊழியம் செய்யணும், எப்படியாவது போதகர்களோடு சேர்ந்து நானும் ஓடணும், எப்படியாவது ஆத்துமா அறுவடைக்காக நான் விதைக்கணும். ஒப்பு கொடுக்கிறவங்களுக்காக மேலகிற